இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? கிளம்பலாமா? நீ ரேவதி வரலையே. ரேவதி ரேவதி அக்கா ரேவதி பாத்து. ரேவதி பாத்து வரக்கூடாது. என்னம்மா புறப்படும் போதே இப்படி தடங்கள் வருது? இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியலையே. அம்மா, இந்த மாதிரி சகுனத்தடை ஏற்பட்டதால அக்கா வேணா வீட்லயே இருக்கட்டும், நாம மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வரலாமே. ஏய், சாதாரண படிக்கட்டு தடுக்குனதுக்கு இவ்ளோ ஏன் பயப்படணும்? அதெல்லாம் ரேவதிக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம கோயிலுக்கு தானே போறோம். அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்து பாரு. வாங்க போலாம். ரேவதி ஒரு நிமிஷம். என்னக்கா? கொஞ்சம் உட்காரு, தண்ணி குடிச்சிட்டு போலாம். ஆமாம்மா, இந்த மாதிரி சகுனத்தடை ஏற்படும் போது உட்கார்ந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போனா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. உட்காருமா ரோகிணி, போய் தண்ணி எடுத்து சரிப்பா. வாம்மா. ரேவதி வாம்மா, வா, உட்காரு. வந்து உட்காரு. இந்தா தண்ணி குடி. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். கிளம்பலாம். அக்கா, அதான் ரேவதியே சொல்லிட்டால, கிளம்பலாம் வா. வாங்க போலாம். வாங்க போலாம். ரேவதி, அன்னைக்கு மண்டபத்துல இருந்து தப்பிச்சிட்ட, இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத. உனக்காக தான் போலீஸ் கிட்ட இருந்தே தப்பிச்சு வந்திருக்கேன். கோயில வச்சு உன் கதையை முடிக்காம விட மாட்டேன். வாங்க தாயி, வாங்க. உங்க கைரேகை பார்த்து கடந்த காலம் சொல்லுவேன், நிகழ்காலம் சொல்லுவேன், எதிர்காலம் சொல்லுவேன். வாங்க தாயி, வாங்க. அக்கா, இந்த பாட்டி கிட்ட கைய காட்டி பலனை கேட்டா என்ன? அதெல்லாம் வேண்டாம் இப்போ. அப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது சொன்னா தாங்க முடியாது. வேண்டாம், நம்ம போலாம். அக்கா, எனக்கு பார்க்கணும் போல ஆசையா இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா, பார்க்கலாம்க்கா. அக்கா, அவதான் அவள சொல்றாள்ல, பாப்போமே என்னதான் சொல்றாங்கன்னு. சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி பார்க்கலாம். வாங்கம்மா, நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பேன். வாங்கம்மா. பாட்டி, முதல்ல இவ கைய பார்த்துட்டு பலன் சொல்லுங்க. வாமா, வந்து உட்காருமா. கைய நீட்டுமா. என்னம்மா வலது கைய நீட்டுற? ஏ, இந்த கையில பார்க்க கூடாதா? ஆம்பளைங்களுக்கு தான் வலது கையில பாப்பாங்க, பொம்பளைங்களுக்கு இடது கையில தான் பாப்பாங்க. ஓ அப்படியா? ஆமாமா. புத்தி ரேகை தாயி, உனக்கு புத்தி ரேகைலாம் நல்லா இருக்கு, அதனால படிப்பு நல்லா வரும்.
நீ ஆசைப்பட்ட துறையில பெரிய ஆளா வருவ. நான் ஆசைப்பட்ட துறைன்னு எதை சொல்றீங்க பாட்டி? தாயி, உனக்கு பெரிய பாடகி ஆகணும்னு கனவு இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும்னு சொன்னேன். என் மனசுல இருந்ததை அப்படியே சொல்லிட்டீங்க. சூப்பர் பாட்டி. அடுத்து என் அக்காவுக்கு பாருங்க. பாட்டி, என்னாச்சு? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி மாறிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாயி. உன் மனசுப்படி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். உனக்கு நல்ல திருமண வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு. சந்தோஷமா இரு தாயி. வரேன் பாட்டி. ம். சரி, காசு கொடு. இதோ என்னங்க பாட்டி. கொடு தாயி. ரொம்ப நன்றி. இந்த பொண்ணுக்கு பெருசா ஒரு ஆபத்து காத்திருக்கு. ஆயில் ரேகை குறுக்கல வெட்டு ஒண்ணு இருக்கு. இது மரணம் வரைக்கும் கூட கொண்டு போகுமே. இது யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியலையே. இந்த கண்டத்துல இருந்து மட்டும் இந்த பொண்ணு தப்பிச்சா போதும். அப்புறம் 100 வயசு வரைக்கும் இந்த பொண்ணு ராசாத்தி மாதிரி வாழ்வா. இத நம்ம யார்கிட்ட சொல்றது? அம்மா வந்துட்டாங்க. வணக்கம்மா. 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 வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க. குலு அழகா வச்சிருக்கீங்க. பார்க்கவே ரொம்ப தெய்வீகமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அம்மா, உங்க கையால ஆரத்தி காட்டி இந்த கொலு பூஜையை ஆரம்பிச்சு வைங்கம்மா. சரிங்க.